எவ்வித பாகுபாடுமின்றி ஒவ்வொரு மாநிலத்திற்கும் மத்திய அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் வன்ஸ்வாராவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 1,22,100 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். இதில் 42 கோடி ரூபாய் மதிப்பிலான ராஜஸ்தான் அணுசக்தி திட்டமும் இடம்பெற்றுள்ளது. விழாவில் பேசிய பிரதமர், பழங்குடியின மக்களின் உணர்வுகளை ஒருபோதும் புரிந்து கொள்ளாத காங்கிரஸ் கட்சி அந்த மக்களை எப்போதும் புறம் தள்ளியதாக குற்றம் சாட்டினார். ஆனால் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பழங்குடியின மக்களுக்கு முக்கியத்துவம் அளித்ததுடன் அவர்களுக்கென தனி அமைச்சகத்தை உருவாக்கியதையும் சுட்டிக்காட்டினார். முந்தைய காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ராஜஸ்தான் மாநிலம் பல்வேறு இன்னல்களை சந்தித்ததாகவும் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவியதாகவும் குற்றம் சாட்டினார். தமது அரசு சமூகத்தின் அனைத்து பிரிவினரின் நலனுக்காக சேவை செய்வதை உறுதிப்பாடாக கொண்டிருப்பதாகவும், குறிப்பாக பழங்குடியின மக்களின் வாழ்க்கை மரியாதை மிக்கதாக மாற்றுவதற்கும் உறுதி பூண்டுள்ளதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். कांग्रेस ने आदिवासी समाज को हमेशा नजरअंदाज किया, उनकी जरूरतों को कभी समझा ही नहीं। ये भाजपा सरकार है जिसने आदिवासी कल्याण को प्राथमिकता देते हुए अलग मंत्रालय बनाया। जब अटल जी की सरकार आई तब पहली बार आदिवासी मंत्रालय बना। उसके पहले इतने दशक चले गए, इतने बड़े महान नेता पैदा हो गए, लेकिन आदिवासियों के लिए एक अलग मंत्रालय नहीं बना।